வணக்கம். தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக பாஜகவின் தேசிய தலைமை தற்பொழுது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அண்ணாமலை ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அண்ணாமலை டெல்லியில் சென்று பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோரை சந்தித்து தனது முடிவு குறித்தும் கட்சியில் இருந்து ஏன் தான் விலகிக் கொள்வதாக இருப்பது குறித்தும் ஒரு விரிவான விளக்கத்தினை அளித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போன்று 12 மணி அளவில் அவர் சமூக வலைதளங்கள் வாயிலாக தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். இதில் தான் புது கட்சி தொடங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன அறிவிக்கப் போகிறார் அண்ணாமலை என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை மையமாக வைத்தும் இது தேசியத்தை மையமாக வைத்தும் ஒரு கட்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து தற்பொழுது அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய நிலையில் தேசியத்தை ஏற்கக்கூடிய இளைஞர்களை மையமாக வைத்து தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதன் முறையாக ஒரு கட்சியில் இருந்து விலகுவது என்பதை தற்பொழுது தேசிய தலைமையுடன் ஆலோசித்துவிட்டு அதற்கு பிறகு அவர் ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிற்காகவே தொடர்ந்து அழைத்து வரப்பட்டார். கர்நாடகாவில் IPS ஆக பணியாற்றி வந்தவர். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகம் இங்கு அவர் பாஜகவை வளர்க்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சுமார் 11% வாக்குகளை பாஜக பெற்றிருந்தது. பரபரப்புக்கு பெயர் போனவர் அண்ணாமலை அவர்கள். தற்பொழுது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் புதிய பாதையில் பயணிக்க இருக்கிறார். அது தொடர்பான அறிவிப்பையும் தான் ஏன் பாஜகவில் இருந்து விலகியேன் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.